ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த ஃபர்ஸ்ட் நம்ம எந்திரிக்கும் பாருங்க டைம், நம்ம கண்ணை முழிக்கிறோம்ல, படுக்கையிலிருந்து நம்ம எழும்புறோம்ல, அந்த நேரம் மிக 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 அவசியமான ஒன்று. நீங்க நிறைய பேர் நம்ம துக்கப்படுறதற்கு காரணம், நிறைய பேருக்கு நம்முடைய நாட்கள் கஷ்டமா இருக்கிறதுக்கு காரணம், அந்த நாள் முழுதும் எனக்கு போர் அடிக்குது, அந்த நாள் முழுதும் எனக்கு எரிச்சலா இருக்குது, அந்த நாள் முழுத எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, இந்த நாளே எனக்கு சரியில்லை, இந்த நாள் எதுக்கு வந்துருச்சோ, நாளைக்கு எதுக்கு நடக்குதோ இப்படின்ற ஃபீல் நிறைய பேருக்கு வர்றதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய அதிகாலை அவர்களுக்கு சரியில்லாததுனால அந்த நாள் முழுக்க அவங்களுக்கு என்னவா மாறிதுன்னா கெட்ட நாளா மாறிடுது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா நம்ம இருக்க வேண்டியது என்னன்னா, காலையில எந்திரிக்கும் போதே முதல்ல நம்ம கவனமாயிரும். அதான் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பத்தில் நம்ம தவறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள் எழும்புகிற அந்த நேரத்தில் நம்ம தவறிட்டோம்னா அந்த நாளை சில நேரத்தில் நீங்க எந்த விதத்திலும் நீங்கள் சரி செய்யவே முடியாது. நீங்க ஒரு மனநோயாளியின் இடத்துல போய் கேளுங்க, அந்த மனநோயாளியினுடைய வியாதி எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லை, அந்த மனநோயாளியுடைய வியாதி அவர் எப்போ அந்த ஒரு தூக்க மாத்திரை சாப்பிட்றாருன்னு வச்சுங்களேன், அந்த தூக்க மாத்திரை சாப்பிட்டு அந்த தூக்கம் முடிஞ்சு அவர் கண்ணை முழிக்கிறாரு பாருங்களேன், இந்த கண்ணை முழிச்சு அந்த நேரத்தில் அந்த மனுஷனுக்கு அந்த நேரத்துல இருந்து அந்த மனநோய் ஸ்டார்ட் ஆகுது, அந்த மனவியாதி அவனுக்கு ஆரம்பிக்குது. அவன் எழும்ப விடாதபடி படுத்த படுக்கையில் அவனை கட்டி போட்டு எந்த யோசிக்க முடியாம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாசம் பண்ண எடுக்கிற இடம் என்ன அப்படின்னா அந்த எழும்புகிற அந்த காலை நேரம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான், என்னை கண்டடைவான். ஆமேன்.